கிருஷ்ணா. ஸோ இது ஒரு மனப்பாட ஸ்லோகா கூடியும். அதனால நம்ம இன்னைக்கு இதை படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை மனப்பாடம் பண்ணி நம்ம திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. சாந்தா மாதாஜி, ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாட்டே அத்தியாயம் 6 பதம் 47. யார் योगिनामपि सर्वेषां योगिनाम् अपि सर्वेषाम् योगिनामपि सर्वेषां योगिनामपि सर्वेषाम् योगिनामपि सर्वेषां योगिनामपि सर्वेषाम् मद्गतेनान्तरात्मना 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 श्रद्धावान् भजते यो माम् 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 समे युक्ततमो मतः 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 योगिनामपि सर्वेषां योगिनामपि सर्वेषाम् मद्गतेनान्तरात्मना मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो माम् श्रद्धावान् भजते यो माम् समे युक्ततमो मतः समे युक्ततमो मतः. हरे कृष्णा. शांता माताजी वासिக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो माम् समे युक्ततमो मतः. हरे कृष्ण. थैंक यू माताजी. माताजी. Very good. எனக்கு யாராவது ஒருத்தங்க அன்மியூட் ஆகணும் மாதாஜி ரிப்பீட் பண்றதுக்கு. நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஓகே மைத்திலி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கலாம் மாதாஜி. சோ நான் ஒரு தடவை பாடிடுறேன். ஜெகநாத அஷ்டகம் ஸ்டான்ஸா 9. जगन्नाथाष्टकं पुण्यं यः पठेत् प्रयतः शुचिः सर्वपापविशुद्धात्मा विष्णुलोकं स गच्छति. हरे कृष्ण. மைத்திலி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா. जगन्नाथाष्टकं पुण्यं जगन्नाथाष्टकं पुण्यं जगन्नाथाष्टकं पुण्यं जगन्नाथाष्टकं पुण्यं यः पठेत् प्रयतः शुचिः यः पठेत् प्रयतः शुचिः यः पठेत् प्रयतः शुचिः यः पठेत् प्रयतः शुचिः
सर्वपापविशुद्धात्मा 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 विष्णुलोकं स गच्छति विष्णुलोकं स गच्छति विष्णुलोकं स गच्छति विष्णुलोकं स गच्छति ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஒருக்க ட்ரை பண்றீங்களா? हरे कृष्ण अम्मा। ம். जगन्नाथशकं पुण्यं यः पठेत् प्रियदस्तुतिः सर्वपापविशुद्धात्मा विष्णुलोकं स गच्छति। हरे कृष्ण अम्मा। ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த 9வது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெகநாத் அஷ்டகம், இந்த ரொம்ப புண்ணியமான, அதாவது ரொம்ப உயர்ந்த இந்த ஜெகநாத் அஷ்டகத்தை வந்துட்டு யப்பட்டேத், இதை யாரு வந்து இந்த 8 லைன்ஸுமே வந்துட்டு அதை வந்து வாசிக்கிறாங்களோ அந்த புண்ணியவானுக்கு சர்வ பாப்ப விசுத்தாத்மா, அவங்களோட எல்லா பாப்பமுமே வந்துட்டு அழிக்கப்படுது. விஷ்ணு லோகம் ச கச்சதி, விஷ்ணு லோகத்துல வந்துட்டு அவனுக்கு கதி கிடைக்குது அப்படின்னு இந்த 9வது இதுல வந்து ஆதிசங்கராச்சாரியர் நமக்கு சொல்றாரு. ஹரியோ தட்ஸ் இட். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம். ஹரிகீர்த்தன் பிரபுஜி. உள்ளேன் மாதாஜி. हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा प्रभु जी। हरे हरे कृष्णा माताजी, हरे कृष्णा हरे कृष्णा प्रभु। जय हो। हरे बोल हरे कृष्णा कृष्ण गुरुजी, माताजी। दंडवत प्रणाम गुरुजी। हरे कृष्णा प्रभु जी। हरे बोल हरे कृष्णा प्रभु। हरे बोल हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु। ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிருஷ்ண கிருப்பையில நம்ம எல்லாருமே இன்னைக்கு கடைசி ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? வெரி குட். சவுண்ட் வரீங்கப்பா. சாப்பிட போறீங்களா? சரி இல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான். சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணன். ஒரே நிமிஷம், எதனால எனக்கு இப்படி ஆகுது? நாராயணா கேசவா மதுசூதனா, ஏன் தருணிதா நாராயண நமஸ்கிருத்தம் பண்றீங்களா? சாரி, ஓம் அக்ஞானம் மறந்தசியா, நான் வந்துடுறேன். தருணிதா மாதாஜி வெளில போயிட்டாலோ? எஸ். हरे कृष्ण प्रभु। सोलह प्रभु। சொல்லுங்க மாதாஜி. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण प्रभु। ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ எனக்கு பேக்கில் இருக்கிற படம் நான் வந்து தீட்சை வாங்கும்போது எடுத்தது. என்னோட குருமராஜ் எனக்கு தீட்சை கொடுக்குற ஒரு படம். 2004 வாங்கினேன் தீட்சை. அப்போ எடுத்த படம் அது. ஓகே, ஸோ இன்னைக்கு அது ஒரு சம்மந்தம் இருக்கு, அதனால தான் அதை போட்டேன் அந்த படத்தை. இன்னைக்கு ஒரு முக்கியமான உபநிஷத்துலேருந்து ஒரு ஸ்லோகமும் பார்க்க போகிறோம்.
ஓகே, இன்னைக்கு 6.47. ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாபத லட்சுமி பக்தி வேதாந்த சுவாமி நிதிராமனே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரமணி பிரச்சாரணை நிருபிசேஷ சூன்யவாதி பச்சத்திய தேசதாரணை. ஓகே, இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் மறந்து போயிட்டேன் நான். யார் ஹரே கிருஷ்ணா படிங்க பிரபுஜி. மாதாஜி, படிங்க மாதாஜி. அனுராதா படிக்கிறேன். அனுராதா மேலும் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் சொல்லி படிங்க. ஸ்ரீலா பிரபுபாத கி ஜெய். மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என் நிலை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பிரபுஜி, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஸோ பகவான 2வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் ஒரு செட்டிங் த சீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. கீதா ஆரம்பிக்கவே இல்லை. கிருஷ்ணர் ஒரு வார்த்தை கூட அதுல பேச மாட்டாரு. 2வது அத்தியாயத்துல நான் இந்த பகவத்கீதைலாம் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா ஒரு 72 ஸ்லோகத்துல மொத்த பகவத்கீதையை முடிச்சிருவாரு. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் எல்லாத்தையும் தொட்டு 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 தொட்டு. அடுத்தது 3வது அத்தியாயத்துல இருந்து விலாவரியாக போவாரு. கர்மயோகா, ஞான யோகா, தியான யோகா, அந்த மாதிரி எல்லாம் விலாவரியா போய் 6வது அத்தியாயத்துல முடிக்கிறாரு. முடிச்சது போன இதுலயே முடிச்சிட்டாரு. எப்பவுமே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த அத்தியாயம் என்ன ஆரம்பிக்குதோ அதை வந்து இந்த அத்தியாயத்துல ஒரு சின்னதா ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? பாகுபலி 2ம் பாத்திருப்பீங்க. பாகுபலி 1 முடியும் போது நம்ம மொட்டை தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன, கட்டப்பா. கட்டப்பா வந்து குத்துவாரு. ஏன்டா குத்துனாரு, அதை நீ பார்ட் 2ல பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ கிருஷ்ணர் ஜென்ரலா என்ன பண்றாருன்னா அடுத்த அத்தியாயத்தோட இதை இந்த அத்தியாயத்திலே ஒரு சின்னதா ஒரு இது கொடுத்து நிறுத்துறாரு. ஸோ அதே மாதிரி இப்ப எல்லா யோகத்தை பத்தியும் ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுட்டாரு. முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, யோகி நாம் அபி சர்வேஷாம். எல்லா யோகி, சர்வ யோகி, எந்தெந்த யோகி என்னாலும் நீ வச்சுக்கோ, அதுல எல்லாத்துலயும் யாரு டாப் மோஸ்ட்னு சொல்றாரு. ஓகே, ஏன்னா அடுத்த 6 சாப்டர் 7, 8, 9, 10, 11, 12 அது வரைக்கும் வெறும் பக்தி யோகம் தான். ஏன்னா அதுதான் டாப் மோஸ்ட். ஸோ நான் இதெல்லாம் சொன்னாலும் யாரு டாப்பு அப்படின்றத இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அதாவது பக்தி யோகம் இஸ் த டாப்பு. அத 7வது அத்தியாயத்துல இருந்து 12 வரைக்கும் டீடைல்டா சொல்ல போறாங்க. சரிங்களா? இப்ப லைன் பை லைன் பார்க்கலாம். யோகி நாம் அபி சர்வேஷாம். இருக்கக்கூடிய எல்லா வகையான யோகிகளும், இப்ப நம்ம சொல்ல நம்ம கிளாஸ்லயே யார் ஒழுங்கா கவனிக்கிறான்னா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, யார் ஒழுங்கா டைமுக்கு வரான்னா, அந்த மாதிரி இருக்க யோகிகளிலே யோகி நாம் அபி சர்வேஷாம். யாரு? மத்கதேர் அந்தர் ஆத்மனக. எப்பவுமே என்னோட சிந்தனையில, அவரோட ஹார்ட்ல எப்பவுமே எனக்கு என்ன சேவை பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கணும், கம்ப்ளீட்லி மூழ்கி போயிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும் போதும் அதே தான் நினைப்பான், கிளாஸ்ல இருந்தாலும் அதான் நினைப்பான், குளிச்சாலும் அதான் நினைப்பான், படுத்தாலும் அதான் நினைச்சுப்பான் இல்லையா? அத மாதிரி எந்த யோகி எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு இருக்கானோ, நினைச்சா மட்டும் பத்துமா? அடுத்த சொல்றாரு, ஸ்ரத்தவான் பஜதே யோமாம். யாரு இந்த மாதிரி என்னையே நினைச்சுட்டு பக்தி யோகம் பண்றானோ, நம்பிக்கையோட பஜதே டிவோஷனல் சர்வீஸ், மாம் எனக்கு பண்றானோ. கிளியர் கட்டா கிருஷ்ணா சொல்றாரு, மாம்னு சொல்லிட்டாரு. ஸ்ரத்தவான் பஜத்தேன்னு சொல்லல, ஸ்ரத்தவான் பஜத்தே யோ மாம். எனக்கு யாரு பக்தி பண்றானோ, நம்பிக்கையோட பக்தி பண்றானோ அப்படின்னு சொல்றாரு. சமே யுக்த தமோ மதக. அவன் எல்லாற்றை விடவும் உயர்ந்தவன். he is the highest, perfect அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் டீடைல்டா போலாம் இப்போ. சோ கிருஷ்ணர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் கிருஷ்ணரோட ஃபைனல் ஒப்பீனியன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். மதக அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. யாரு என்னையே நினைச்சு பக்தி பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் டாப். ஏன்னா பக்தி பண்ணுவான், பகவானுக்கு ஆர்த்தி பண்ணுவான், ஆனா புத்தி வேற எங்கேயாவது இருக்கும். கரெக்டா?
இன்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சா பண்ணவே இல்லை, அவன் பைசா தரணும், இன்னைக்கு செக் என்ன ஆச்சுன்னு தெரியல, 4 நாளா டேங்க் லீக் பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தா இன்னும் பண்ணவே இல்லையே, இன்னைக்கு அத்தானுக்கு என்ன சமையல் பண்ணணும், இந்த பசங்க நாளன்னைக்கு வருதே, ஏதாவது பலகாரங்களாரம் பண்ணணுமா வேண்டாமா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் இருக்கே, நம்ம இன்னும் gift வாங்கலையா. கரெக்டா? நம்ம ஒரு பக்கம் ஆர்த்தி பண்ணுவோம், ஒரு பக்கம் சாண்டிங் பண்ணிட்டு இருப்போம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆனா புத்தி எங்க இருக்கோ, அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு. ஸோ அவங்களெல்லாம் சொல்லல பகவான், பக்தி பண்றான், ஆனா எப்படி பண்றான், மத்கதேர் அந்தராத்மன, எப்பவுமே என்ன நினைச்சுண்டு பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பஜதே அப்படின்னு சொன்னா, பஜ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வந்தது, அதாவது டிவோஷனல் சர்வீஸ். தமிழ்ல என்ன சொல்லணும், இதுக்கு பூஜான்னு அர்த்தம் கிடையாது, இதுக்கு அர்த்தம் வந்து பூஜா கிடையாது. பஜதே பக்தி சேவை, பக்தி சேவை, பக்தி தொண்டு. பஜ அப்படின்னா பக்தி சேவை, பக்தி தொண்டு. பூஜான்றது வேற, நம்ம டெய்லி பூவை வச்சு அத மாதிரி பண்றதுக்கு பேரு பூஜா. பூஜா வந்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம், ஆனா பக்தி வந்து பகவானுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பஜ அப்படின்ற வார்த்தை நாராயணனுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப நம்ம பைக்கை ஷேர் பண்ணுவோம், வீடை ஷேர் பண்ணுவோம், சமயத்துல நம்ம பைசா ஷேர், பட் ஒய்ஃப் நோ இட் இஸ் ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அத மாதிரி பஜான்ற வார்த்தை பகவானுக்கு மட்டுமே பொருந்தும், மற்றதெல்லாம் பூஜை யாருக்குனாலும் பண்ணலாம், ஆனா பக்தி வந்து பகவானுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. சரிங்களா? சோ இங்க என்ன சொல்றாரு, லாஸ்ட் வேர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா யுக்த தமோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் யோகா யுக்த இதோட வார்த்தை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ரூட் வார்த்தை என்னன்னு சொன்னா யுஜ். யுஜ் அப்படின்னா இணைக்கிறது, ஒட்டுறது, டிசிப்ளின் அப்படின்னு அர்த்தம், டிசிப்ளின் பண்றது. இது எல்லாத்துக்குமே வார்த்தை வந்து யுஜ் அப்படின்ட்டு. அப்ப இந்த யுஜ் கூட ஒரு வார்த்தை சேருது இக்தா அப்படின்ட்டு, அப்பனா அது வந்து பாஸ்ட், கடந்த காலம். அப்ப ஜாயிண்ட், ஒட்டிட்டான், கனெக்டடு, கனெக்டடு. ஸோ அத மாதிரி யுஜ் இக்தா ரெண்டும் சேர்த்தனா யுக்த. அது கூட ரெண்டாவது மூணாவது சஃபிக்ஸ் ஒன்று சேர்க்கிறாங்க, தம அப்படின்னா சூப்பர்லேட்டிவ், அதாவது பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், டால், டாலர், டாலஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இங்க தமஹ அப்படின்றது யுக்த தம அப்படின்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ், ஹி இஸ் த கிரேட்டஸ்ட், ஹி இஸ் த ஃபாஸ்டஸ்ட், ஹி இஸ் த அந்த மாதிரி. யுசைன் போல்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அத்லட் இல்லையா. சோ அத மாதிரி யாரு ஒருத்தர் எப்பவுமே என்ன நினைச்சு பக்தி தொண்டு பண்றானோ ஹி இஸ் த கிரேட்டஸ்ட், ஹையஸ்ட் அப்படின்னு பகவான் வந்து இங்க வந்து சொல்றாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாஸ்ட் லைன்ல, சாரி தேர்ட் லைன்ல, ஸ்ரத்தவான் பஜத்தே யோமாம். பஜத்தே நான் ஏற்கனவே சொன்னேன், பஜன்ற வார்த்தை என்ன அர்த்தம்ட்டு, ஸ்ரத்தவான் நம்பிக்கையோட பஜ அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பகவான் மேல நம்பிக்கை இருக்கு. யாரும் வந்து இங்க வந்து ராவணன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களாம் இல்ல. இப்ப ரீசெண்டா கூட ஒரு பாட்டு கேட்டா, ராவண மகண்டா அப்படின்ட்டு. எது ராவணன் மகண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பாட்டு. ராவணனோட மகன் எப்படி இருக்கணும், அவன் என்ன கேட்டகரி என்ன, அவங்களோட புத்தி என்ன, அது கூட தெரியல. ஓகே, சோ இங்க நம்ம அந்த மாதிரி ராவணன் மகண்டான்லாம் யாருமே இல்ல. நம்ம எல்லாருமே, நம்மளுக்கெல்லாம் ராமா தான் நம்மளுக்கு எல்லாருமே. சோ எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. பட் இந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு சேர் இருக்கு. அப்ப நான் வந்து கேட்கிறேன், ஓகே ரேணுகா மாதாஜி, என்ன இந்த சேர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் இந்த சேர்ல வந்து விற்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சேர் வந்து விற்கிறவங்க, என்ன இந்த சேர் பலமா இருக்குமா, என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க, இந்த சேர் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு தூக்கி போட்டு அதுல உட்காந்து, நீங்களும் வாங்க டே தம்பி, நீயும் வாடா, ஏறா இந்த சேர் மேல, எங்க இருக்குது பாருங்க எங்க சேரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பண்ணுவோமா மாட்டாமா? ஒரு சேர் மேல, நான் விற்கக்கூடிய ஒரு சேரு நல்ல சேரு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சேரை தூக்கி கீழே டமால்னு போட்டு காட்டுறாங்க, பாருங்க என் சேர் எப்படிப்பட்ட சேர் பாருங்க, உடையாதுங்க, நம்பிக்கையான ஆளுங்க, டேய்
வாடாங்க, அங்க ஒரு குண்டாள் வேலை செய்வான், ஒரு 100-120 கிலோ. வாடாங்க, சேர்ல உட்கார்றா. ஏன்? அவனுக்கு நம்பிக்கை, அந்த சேர் மேல நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை இருந்தா அவன் என்ன பண்றான்? அது மேல ஏறி அவன் வந்து உட்காருகிறான் இல்லையா? சோ அப்ப நம்ம கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த சேர் தாங்குமான்னா உடனே நம்ம உட்கார்ந்து காட்டுறோம், கரெக்டா இல்லையா? அதை தூக்கி இது உடைய மாடான்னா தூக்கி போட்டு உடைச்சு காட்டுறோம், உடையில பாடுறா அப்படின்ட்டு. அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை அப்படின்னா அதை காட்டணும், அதை காட்டணும், சும்மா அதை உள்ளே வச்சுக்க கூடாது. அந்த நம்பிக்கையை எப்படி காட்டணும்? பகவான் நீ சொல்ற உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, இருக்கிறதுலே பெரிய மந்திரம் இனியும் வரல, நம்மளுக்கு 10வது அத்தியாயத்துல வரும்னு நினைக்கிறேன். அனுக்குலாம் am I right? இல்ல விதா மத்த சொல்லலாம். ஆஃப் ஆல் த மந்த்ராஸ், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா 10வது அத்தியாயத்துல நம்ம கண்ணதாசன் மாதிரி, மலர்களிலே அவள் மல்லிகை, மாதங்களில் அவள் மார்கழி, கலைகளிலே அவள் ஓவியம். அந்த சாப்டர் ஃபுல்லா அந்த மாதிரி தான் போகும் 10வது அத்தியாயம். the opulence of the supreme அப்படின்னு நினைக்கிறேன், if I'm right. சோ அதுல என்ன சொல்லுவாரு, மந்திரங்கள்ல யாரு டாப்னு சொல்லுவாரு, வரிசையா சொல்லிட்டே பறவைகள்ல வந்து நான் வந்து கருடன், மலைகள்ல வந்து நான் வந்து மேருமலை, அசையாத நாட்டுல வந்து நான் இமயன், நான் வந்து மிருகத்துல நான் வந்து சிங்கம், இத மாதிரி அப்படியே வரிசையா சொல்லிட்டோம். அப்ப மந்திரத்துல நான் யாருன்னு சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு? மந்திரத்துல நான் நாமம், என் பேரு தாண்டா இருக்கிறதுல உயர்ந்த மந்திரம், கிருஷ்ணா சேஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப பகவான் இதை சொல்லி இருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து இதை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம அதை வந்து சாண்ட் பண்ணி நம்ம நம்பிக்கையை காட்டணும். கரெக்டா இருக்கா? இப்ப உதாரணத்துக்கு உங்க அத்தான் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, நாளைக்கு வெளியில கூப்பிடுறாரு, 10 மணிக்கு வெளியில கூப்பிட்டா கூட நம்பி போவீங்க. ஒரு குழந்தை இருக்குது, அப்பா கூப்பிட்டாருன்னா போயிடும், நீ தனியா போனா ஐயோ எனக்கு பயமா இருக்கு, அப்பா அம்மா வந்தா வேண்டாம் அப்பா நீ வரியா நான் வரேன், அப்பனா என்ன அர்த்தம்? அப்பா மேல நம்பிக்கை இருக்குன்னு. அப்போ நம்ம இந்த மாதிரி நம்பிக்கையை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில. துளசி கும்பிட சொன்னாங்க, எஸ் லெட் மீ டூ துளசி, வர்ஷிப் பண்ணணும். அப்பதான் அந்த நம்பிக்கை இருக்குன்றத வந்து நம்ம நம்ப முடியும், கிருஷ்ணருக்கு காமிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம நம்பிக்கை வந்து சரியான லெவல்ல இல்ல அப்படின்றது அர்த்தம். நான் அந்த லெவலை கூட சொல்றேன். ஓகே, இப்ப உதாரணத்துக்கு 2 பேர் போறோம், நானும் அனுக்கலாவும் போறோம். 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு இப்ப பாரு அப்படின்லாம் சொல்றோம். அப்ப டாக்டர் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு, ஹீமோகுளோபின் அயன் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. அப்ப எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, இந்த டாக்டர் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்குதா, இது ஒரு பொம்பளை பிள்ளை, இது படிச்சுக்கிட்டு ஏதோ அரையும் குறையுமா வந்திருக்குமோ, இது எனக்கு போய் சொல்லுது, நான்லாம் நல்ல சாப்பிட்டுட்டுலாம் இருக்கேன், நான் எவ்வளவு பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், எனக்கு எப்படி அயன் கம்மியா இருக்கும் இப்படின்னு நான் டவுட் பட்டுட்டு அந்த அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. அவங்க கொடுத்த இதையோ டயட்டையோ, உதாரணத்துக்கு கீரை சாப்பிடுன்னு சொல்றாங்க, நான் சாப்பிடல. ஓகே, அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட்டோ அயன் டேப்லெட்டோ சாப்பிட சொல்றாங்க, நான் சாப்பிடல. டெய்லி கொஞ்சம் வெயில போய் இருங்க, டெய்லி கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க, ஏன்னா அயன் கால்சியம்லாம் எப்போ அப்சர்வ் ஆகும்னா நம்ம வந்து உடம்புல வந்து அல்கனா இருக்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல எப்பவுமே எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுப்பாங்க, யார் வந்தாலும் வீட்டுல டக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு அதை கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நீடட், நம்ம உடம்பு அல்கலைனா வச்சாதான் இது எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை எல்லாம் நான் ஃபாலோ, ஆனா என் ஒய்ஃபுக்கு நல்ல நம்பிக்கை, அது டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எலுமிச்சம்பழம் சொல்லி கொடுக்குறாங்க, வெயில கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, பேரிச்சம்பழம் டெய்லி 2 எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி தூங்குன்றாங்க, இந்த மாதிரி எலும்புன்றாங்க, இந்த மாதிரி குழின்றாங்க. ஷீ இஸ் டூயிங். இப்ப 6 மாசம் இதை அப்படியே ஃபாலோ பண்றா. இப்ப என்னோட உடம்பு எப்படி இருக்கும், அவளோட உடம்பு எப்படி இருக்கும்? எனக்கு சரியாயிடுமா? ஆகாது. நானும் டாக்டர் கிட்ட தான் போனேன், அவளும் டாக்டர் கிட்ட தான் போனா, நானும் 100 ரூபாய் ஃபீஸ் கட்டினா, அவளும் 100 ரூபாய் ஃபீஸ் கட்டினா, அவளும் மாத்திரை வாங்கினா, நானும் மாத்திரை வாங்க, ஆனா நான் ஃபாலோ பண்ணல, நான் அப்ளை பண்ணல, ஏனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. So this is very important. நம்மளுக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்குன்னா அவர் சொல்றத நம்ம கேட்கணும். ஒரு லைன்லயும் ஒரு கீத ஸ்லோகத்திலயும் ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, நம்மளுக்கு அதை பிடிக்கணும். நம்ம அதான் கேட்கறது மட்டுமே என் வேலை அப்படின்னு கேட்க கூடாது. என்னடா கிருஷ்ணர் எனக்கு சொல்றாரு. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட வந்து இருக்கும்போது, அந்த பொண்ணோட கம்மல் நல்லா இருக்கு, இந்த நர்ஸ் சூப்பரா இருக்கா, இங்க பாரு என்ன அழகா வச்சிருக்காங்க, இங்க இதெல்லாம் நம்ம வீட்டுல கூட இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும், பாத்துக்கோ நல்லா இருக்குது, இது ஏசி என்ன குளுகுலுன்னு இருக்கு, என்ன ஏசி இது, மேட் இன் ஜப்பானா,
இதைய பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு வார்த்தையும் கவனிப்போம். மாத்திரை முன்ன சாப்பிடணுமா, மாத்திரை பின்ன சாப்பிடணுமா, கரெக்டா இல்லையா? ஒரு நாளுக்கு 1 சாப்பிடணுமா இல்ல 2 சாப்பிடணுமா, காலையில சாப்பிடணுமா நைட்டு சாப்பிடணுமா, கேட்போமா கேட்க மாட்டோமா, உசார கேட்போம்ல. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பகவான் கிட்ட நம்பிக்கையோட கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்பிக்கை. சோ நம்பிக்கை நிறைய லெவல்ல இருக்கு. ஒரு நம்பிக்கை வந்து வெறும் ஆர்வம் இருக்கு, என்னடா இது மேபி இது உண்மையா இருக்கும் அப்படின்ற அளவுல தான் இருக்கும். என்னடா இவனுங்க கீதா ஸ்லோகம் சொல்ற, மேபி உண்மையா இருக்கலாம். ஒரு சிலது நான் நம்புறேன், எஸ் கொஞ்சம் இது உண்மைதான்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு இருக்கலாம்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் இது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க சொல்றதெல்லாம், இது கிருஷ்ணர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார். எஸ் இன்னொருத்தன் நினைப்பான் ஃபுல்லா நம்பிக்கை இருக்கு, இதை நான் நம்பி நான் வந்து செயல்படுறேன், இதை நம்புறேன் நானே, அதனால நான் என்ன பண்றேன், அதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு பண்றான். அப்படி பண்ணுனாதான் நம்மளுக்கு ரியலைசேஷன் அனுபவம் கிடைக்கும். யார் இதை எப்படி அனுகூலாக்கு 6 மாசம் கழிச்சு டாக்டர் சொன்னதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணது ஒரு அனுபவம் கிடைக்கிறது. உடம்பு நல்லா பிரிஸ்கா இருக்கு, ரொம்ப சோர்ந்து போல, டயர்டா ஃபீல் பண்ணல, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றா, ரொம்ப எங்கா ஃபீல் பண்றா, முடி கொட்ட மாட்டேங்குது இப்ப முன்ன மாதிரி. இதெல்லாம் இப்ப நடக்கும் நம்ம நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இது வந்து நம்மளுக்கு நடக்கிறது. சோ அதே மாதிரி பக்தியில நம்மளுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது, நம்மளுக்கு வெறும் சிறிய அளவு நம்பிக்கை பத்தாது. நம்பிக்கை எப்படி இருக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் அனுபவம் கிடைக்கும். எப்படி ஒரு டாக்டரை நம்பும் போதுதான் ஒரு பேஷண்ட்டுக்கு அனுபவம் கிடைக்கிறதோ அதே மாதிரி ஒரு அனுபவம் அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பகவான் என்ன சொல்றாரு, ஸ்ரத்தவான் பஜதே யோமான், எவன் ஒருத்தன் நல்ல உறுதியோட நம்பிக்கையோட எனக்கு வந்து பக்தி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரபுபாதர் ஆச்சாரியா ஸ்வேதஸ்வர உபனிஷத் வேதத்துல ரிக்கேஜூர் சாம அதர்வன 4 வேதம் இருக்கு. 4 வேதத்திலையும் 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, தர்ம அர்த்த காம மோட்ச 4 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. 4 சப்ஜெக்டை வந்து சொல்லி தர்றாங்க. அதுல எதெல்லாம் மோட்சத்தை பத்தி சொல்றதோ அதெல்லாத்தையும் உபனிஷதா 108 விஷயங்களை இந்த 4 வேதத்துல இருந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான உபனிஷத்து ஸ்வேதஸ்வர உபனிஷத் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி கதா உபனிஷத் இருக்கு, நம்ம பகவத்கீதை கூட கீதா உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. சோ இந்த உபனிஷத்து எப்பவுமே வந்து மோட்சத்தை பத்தி பேசும். உபனிஷத் எப்பவுமே மோட்சத்தை பத்தி பேசும். அதுல இருந்து ஒரு விஷயம் இருக்கு, யஸ்ய தேவா பரா பக்தி யதா தேவே ததா குரவ். இந்த இடத்துல இந்த உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, யாருக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கிறதோ, எப்படி நம்பிக்கை இருக்கணும், அதே அளவுக்கு ததா குரவ், யாருக்கு குரு மேலையும் பகவான் மேலையும் ஈக்குவல் ஃபெய்த் இருக்கணும், டவுட்டே இருக்கக்கூடாது. பகவான் மேல எனக்கு இம்மி அளவும் டவுட் இல்லை, இவர் தான் சுப்ரீம், இவர் தான் முழுமுதற் கடவுள், இதுல எனக்கு டவுட்டே இல்லை. அதே மாதிரி குரு மேலையும் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனுக்கு வேத ஞானம் எல்லாமே தானா வந்து சேரணும். he will get everything அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தையை எடுத்தோம், பஜ அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்புறம் நம்ம யுக்த எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருக்கோம். நம்பிக்கையோட வெவ்வேறு லெவல்ஸை பத்தி பார்த்தோம். அதோட ஒரு 2 உதாரணங்கள், டாக்டர் உதாரணமும் சேர் உதாரணத்தையும் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஹரிஓம் தத்சத். இப்ப நம்ம அக்ரூரரோட பிரேயர்ஸ்க்கு போலாம். இன்னைக்கு பாகவதத்துல இன்னைக்கு 40வது அத்தியாயத்துல நம்மளுக்கு வந்து அக்ரூரரோட பிரேயர்ஸ் இருக்கு. ஏன் இந்த பிரேயர், ஜென்ரலா பிரேயர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி எல்லாம் இருக்கும், ஓகே. ஆனா நம்ம பிரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன் நான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங்கு, நம்மளுக்கு பகவான் கிட்ட போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு என்ன கேட்கணும் என்ன பேசணும்னே தெரியாது. திருப்பி திருப்பி அதே தான், என்னை நல்லா வச்சுக்கோ, என் புருஷனை நல்லா பார்த்துக்கோ, என் பசங்களை நல்லா பார்த்துக்கோ, அவங்க நல்ல மார்க் வாங்கணும், அவங்க நல்லா இது வேணும், எனக்கு வீடு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஒரு வாழைப்பழம், ஒரு ஊதுபத்தி, ஒரு இது. தென் we will ask this, we don't even know பகவான் கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த கிளாஸ் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்துச்சு பகவானை எழுப்ப வந்தேன். ஸோ எல்லாம் எழுப்பிட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு,
என்ன ஸ்லோகம் சொல்லலாம்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதர்சே யதோ அன்வயாத் இதரதச்சாத்வேஷ விக்னஸ்வரா தேனே பிரம்ம ஹிருதயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷ தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைமா 26 வருஷத்துல இன்னைக்கு ஆல்ட்ரா ஓபன் பண்ணேன்னு எனக்கு பாவனை பார்த்தா இதை சொல்லணும்னு தோணிட்டு, அப்புறம் யோசிச்சு பாக்குறேன் இன்னைக்கு ஏன் நான் இதை பார்த்து கிருஷ்ணரை பார்த்து இதை சொன்னேன் அப்படின்ட்டு. இது வந்து வியாசரோட பிரார்த்தனை. பாகவதத்துல வியாசரோட முதல் பிரார்த்தனை இதான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு சொல்லிட்டு ஜன்மாதியசே. அது பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது. அதுல வந்து பகவானோட 7 குணங்களை வந்து சொல்றது. நான் இன்னைக்கு உள்ள போயிட்டு கிருஷ்ணரை என்ன சொல்லி கூப்பிடணும்? ஜென்ரலா வந்து ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே அப்படின்லாம் சொல்லுவேன். ஓகே, பட் இன்னைக்கு வந்து வியாசரோட இதை சொன்னேன். சோ பகவானை நம்மளுக்கு ப்ராப்பரா எப்படி வர்ஷிப் பண்ணணும்னே தெரியாது, எப்படி அவரை புகழணும்னு தெரியாது. சில டைம் வந்து 2 பேர் இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பத்மா மணிகண்டன் மாதாஜி இருக்காங்க, பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. நான் பாட்ட என்னங்க உங்க அண்ணன் எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னு கேட்டேன். ஐயோ என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவரு எங்க புருஷங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? சோ நம்ம அட்ரஸ் பண்ணும் போதே நம்ம கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். சோ அப்ப பெருமாளை பகவானை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னே நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. அதனால பாகவதத்துல நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. நம்மளால தெரியலன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஆபீஸ்க்கு போயிருக்கோம், கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கோம், ஒரு படிவத்தை கொடுக்கணும், இல்ல ஒரு ஃபார்மை கொடுக்கணும், ஒரு அப்ளிகேஷனை போடணும். தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே பண்ணவங்களை பார்த்து நீங்க எப்படிங்க பண்ணீங்க, எங்கெங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க, எங்கெங்க அதை திருப்பி கொடுக்கணும், எங்கெங்க கையெழுத்து போடணும், எங்கெங்க போட்டோ ஓட்டணும் கேட்போமா மாட்டோமா? அதே மாதிரி பிராங்க்லி ஸ்பீக்கிங் நம்ம பகவானை எப்படி பிரேயர் பண்ணணும்னே தெரியாது. அதனால பாகவதத்துல சிவபெருமானோட பிரேயர்ஸ் இருக்கு, பரீட்சித்தோட பிரேயர்ஸ் இருக்கு, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அக்ரூரரோட பிரேயர்ஸ் இருக்கு, தேவர்களோட பிரேயர்ஸ் இருக்கு, எல்லா தேவர்களும் சேர்ந்து பிரம்மாவோட பிரேயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரேயர்ஸ் இருக்கு. குந்தி அம்மாவோட பிரேயர்ஸ் இருக்கு, பியூட்டிஃபுல்லான பிரேயர்ஸ். அந்த பிரேயர்ஸ் எல்லாமே ஒரே இது கிடையாது, ஒன்னொன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஒரு பிரேயர் வந்து நன்றி சொல்றது, நீ எல்லாம் உன்னாலதான் நடந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பிரேயர். துருவன் ஒரு பிரேயர் பண்றான். ஒரு சில பிரேயர்ல சரணாகதி பண்ணுவாங்க, ஒரு சில பிரேயர்ல வேண்டுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆபத்துல இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க இருக்காங்க, யாரு உத்தரை இருக்காங்க. உத்தரையோட வயிற்றுல பிள்ளை, அங்க இருந்து அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான் டமால்னு. என்ன பண்ண முடியும்? அப்போ கிருஷ்ணரை வந்து தொழுறாங்க. எனக்கு அந்த ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு, யாருக்கா தெரியும்னா சொல்லுங்க. சோ அப்ப அந்த பிரேயர் என்னது? ஒரு பாதுகாப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருது, உன்னால தாங்க முடியல. என்ன வெரி குட் வெரி குட். யாரு? மைத்திரி மாதாஜியா, கீதா மாதாஜியா? ஹரே கிருஷ்ணா, மைத்திலி மாதாஜி. ஹரிபோல். ஏன்னா அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே. ஓகே ஃபைன். சோ இந்த ஸ்லோகத்தை வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து எப்படி, அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஒரு டேஞ்சர்ல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அப்ப அந்த பிரேயரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரகலாதோட பிரேயர் இருக்கு, புகழ்றாங்க ஒரு சில இடத்துல, ஒரு சில இடத்துல சேவையை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சோ நன்றி. எனக்கு ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடந்துங்க, பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது, டெலிவரி நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரேயர். அப்ப நன்றி, கிராட்டிடியூட், தேங்க்யூ கிருஷ்ணா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, தேங்க்யூ வெரி மச், உன்னோட கருணை இல்லாம உன்னோட ஆசீர்வாதம் எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்காது, ரொம்ப தேங்க்ஸ். சோ அப்படி சொல்லலாம். சோ எப்போ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேயர்ஸ் இருக்கு. சம்பக மாதாஜிலாம் இருக்கா, ஏகப்பட்ட பிரேயர் ஞாபகம். கஜேந்திர பிரேயர்ஸ் இருக்கு, கஜேந்திரனுக்கு ஒரு பிரேயர் இருக்கு. சோ பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதை நினைக்கலாம், அது என்னடா இது இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நோ, ஒன்னொன்னுத்துக்கு ஒரு மூடு இருக்கு. சோ இன்னைக்கு அக்ரூரர் என்ன பண்ணிட்டாரு? தண்ணிக்குள்ள போய் சந்தியாவதனம் பண்றதுக்காக முங்கும் போது அவர் வந்து என்ன பாக்குறாரு? உள்ள தண்ணிக்குள்ள நாராயணர், அது பாதி வெளியில வந்தானா அந்த இடத்துல கிருஷ்ணர். சோ கிருஷ்ணர் தான் நாராயணர் அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் உடனே அவர் என்ன பண்றாரு? பகவானுக்கு வந்து தோத்திரம் பண்றாரு, பகவானை வந்து புகழ்றாரு. சோ என்ன பண்றாரு? பகவானுக்கு வந்து நான் உனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணமா நீ தான் இருக்க. இந்த சிருஷ்டியை வந்து யாரு பண்றா? பிரம்மா பண்றாரு. ஆனா அந்த பிரம்மாவே உன்னோட தொப்புள்ள இருந்து தான் வெளியில வராரு. அப்ப நீ யாரு? இந்த சிருஷ்டியோட காரணம் பிரம்மா. இந்த பிரம்மாக்கே நீ தான் காரணமா இருக்கும்போது நீ தான் சர்வ காரணா. யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். ஒப்பில்லாதவர், அழிவற்றவர்,
பூமி அப்போ நலோ வாயு, அதாவது பூமி, நெருப்பு, வாயு, காற்று, ஆகாசம், இது எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் வருது. எல்லா உயிரினங்கள், எல்லா தேவர்கள், எல்லா புலன்கள் எல்லாமே நீதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நீதான் பரமாத்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சவர் நீதான். 3 குணங்கள்ல நீதான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஈவன் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு சின்ன ஒரு வைரஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நீதான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. முக்குணங்களால நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு சொல்லிட்டு உன்னைய வந்து கும்பிடுறாங்க. ஆனா ஒரு சில பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து தேவதைகளை வந்து கும்பிடுறாங்க. ஆனா அந்த தேவதைகளுக்கு கூட நீதான் அவங்களுக்கு வந்து விஷயங்களை கொடுக்குற அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து தேவர்களை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. ஞானிகள் இந்த மாதிரி வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி நிறைய பண்றாரு. அப்புறம் பக்தர்கள் எப்படி பண்றாங்க, பக்தர்கள் உன்னை முழுமுதற் கடவுளா இது பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பர்லி தீட்சை வாங்கி பஞ்சராத்திர விதிப்படி உடம்பு முழுக்க திலக்காலாம் போட்டுட்டு பஞ்சராத்திர விதிப்படி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ பஞ்சராத்திரனா என்ன, அது ஒரு கிரந்தம், அது ஒரு புக்கு. பஞ்சராத்திரனா 5 ராத்திரிகள். என்ன ஆச்சுன்னா கருட புராணம் பாத்தீங்கன்னா கருடன் நாராயணர்கிட்ட கேள்விகள் கேட்கறது, அதுதான் கருட புராணம். பிரேதம் எப்படி, ஒருத்தன் இறந்து போனா எங்க போவான் ஏது போவான்னு கேட்பாரு. அவருக்கு அன்னைக்கு அவர் மூடு, அதை கேட்டுட்டாரு. பஞ்சராத்திரான்றது வந்து நாரத முனி வந்து பெருமாள் கிட்ட வந்து கேட்பாரு, உன்னை எப்படி வர்ஷிப் பண்ணும், உனக்கு எப்படி பூஜைலாம் புனஸ்காரங்கள்லாம் பண்ணுனாங்கன்னு கேட்பாரு. அப்போ 5 ராத்திரிகள் நாராயணர் வந்து நாரத முனிக்கு சொல்றது பஞ்சராத்திர. ஓகே, சோ உன்னை எப்படி வர்ஷிப் பண்றாங்க, பஞ்சராத்திர விதிப்படி தீட்சை வாங்கி உடம்பு முழுக்க திலக்கா போட்டு பக்தர்கள் உன்னை வந்து வர்ஷிப் பண்றாங்க. ஷைவைட்ஸ் எப்படி வர்ஷிப் பண்றாங்க, சிவபெருமான வர்ஷிப் பண்றாங்க. அந்த சிவபெருமானும் நீதான், உன்னோட எக்ஸ்பான்ஷன் தான் சிவன். ஆனா அவங்க சிவன் மூலியமாக உன்னை வந்து வர்ஷிப் பண்றாங்க. பிராமணர்கள் தேவர்கள் மூலியமாக உன்னை வந்து வர்ஷிப் பண்றாங்க. ஆனா பௌதிகத்தால என்ன போட்டிருக்கு, தேவர்களை வர்ஷிப் பண்ணாலும் என்ன வர்ஷிப் பண்ண மாதிரி, ஆனால் அது இன்டைரக்டான வர்ஷிப்பு. அது இன்டைரக்டான வர்ஷிப். இப்ப நான் போய் நேரா கொடுக்கறதுக்கோ நான் போஸ்டல்ல கொடுக்கறதுக்கோ வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு கல்யாண பத்திரிகை இருக்குது, இருக்கு, அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்ப நான் அவங்க நேர்ல வந்து கொடுக்கறதுக்கும் ஒரு போஸ்ட்மேன் வச்சு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து நேர்ல வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளும் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு தோணும் இல்லையா? சோ அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம நேராகவும் வர்ஷிப் பண்ணலாம் பக்தர்கள் மாதிரி, இல்லைன்னா உபாசன கண்டான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த வேத ரிச்சுவல்ஸ் மூலியமாகவும் தேவர்கள் மூலியமாகவும் நம்ம வந்து அவரை தான் வர்ஷிப் பண்றோம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தேவதை, உதாரணத்துக்கு சரஸ்வதியை வந்து கும்பிட்டு நம்ம நல்லபடியா கும்பிட்டு எடுத்து என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல படிப்பை கொடு, நல்ல மார்க்கை கொடுன்னு கேட்கலாம். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு சரஸ்வதி அம்மா என்ன பண்றாங்கன்னா நாராயணருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதை அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனாலதான் இதை இன்டைரக்டா. சோ நீங்க மழையை இந்திரன் கிட்ட கேட்டாலும் சரி, குபேரன் கிட்ட காசை கேட்டாலும் சரி, அவங்களால தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. அவங்க உங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த நாராயணருக்கு பூஜையை பண்ணி அந்த பலனை வாங்கி அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ பக்தர்கள் நேரடியாக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அக்ரூரர் மேலும் என்ன சொல்றாரு, இந்த தேவதை வழிபாடை பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், நான் மறந்து போயிருக்கேன். மழையில மலை பகுதிகள்லாம் மழை பெய்கிறது. அப்ப என்ன ஆகும், உடனே ஒரு ஆறு இங்க இருந்து அங்க இருந்தெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு இருக்கு. பட் அந்த ஆறு எல்லாமே வந்து கடல்ல வந்து சேரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா இல்லையா? அது கொஞ்சமா வரும், கொஞ்சம் பெருசா ஆகும், திருப்பி கொஞ்சம் இடத்துல போயிட்டு அதை திருப்பி காணாம போயிடும், வடிஞ்சு போயிடும், அங்க இங்க செதறி போய் திருப்பி பிரிஞ்சு போய் அது காலி ஆயிடும். கடல்ல சேரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தேவர்களை வழிபடுவர்களை எல்லாம் கண்டிப்பாக பகவான் கிட்ட வருவாங்க, வரமாட்டாங்க. அவங்க இந்த மலையில எங்கேயோ பெய்யுற சின்ன சின்ன மழை மாதிரி மழை அந்த மாதிரி. அதனால உன்னை நேரடியா கும்பிட்டாதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி, நம்ம இன்னைக்கு பௌதிகத்தை ஸ்லோகமும் அதே தான் சொல்றது இல்லையா? பஜதே யோ மாம்னா என்னை பர்டிகுலரா சொல்றாரு, வித் ஃபெய்த். சோ அவங்களாலதான் உன்னை வந்து சரணடைய முடியும், பரம கதியை அடைய முடியும்.
வெறும் தேவதர்களை மட்டும் வழிபடக்கூடியவர்கள் பரமகதியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு அக்ரூரர் சொல்றாரு. கிருஷ்ணர் எல்லாம் என்ன பண்றாரு, உட்கார்ந்து சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. கீழே நாராயணர் இருக்காரு, இவரு தண்ணிக்குள்ள முங்கின்னு இருக்காரு. அவங்க ரதத்துல வந்து கிருஷ்ணரும் பலராமரும் உட்கார்ந்துருக்காங்க, தண்ணிக்குள்ள நாராயணர், எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி அவரு பகவானோட இதை இன்னும் இப்போ வந்து பகவான் வந்து விராட் ரூபமா இது பண்றாரு. உன்னோட வாய் வந்து நெருப்பு, உன்னோட பாதம் வந்து பூமி, உன்னோட கண்கள் வந்து சூரியன், உன்னோட தொப்புள் வந்து ஆகாசம், உன்னோட வயிறு வந்து காற்று, இது அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அந்த செடி கொடிகள் எல்லாமே வந்து உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடிகள், மேகங்கள் வந்து உன் தலையில இருக்கக்கூடிய முடி, இங்க இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ், பெரிய பெரிய மலைகள் எல்லாமே உன்னோட நகமும் உன்னோட எலும்பும், டே அண்ட் நைட், இரவு பகல், இங்க இருக்கக்கூடிய இரவு பகல்லாம் உன்னோட கண் இமைக்கிறது. நீ கண்ணை மூடினா நைட்டு, கண்ணை திறந்தா பகல். பிரஜாபதி வந்து உன்னுடைய பிறப்பு உறுப்பு. மழை அப்படின்றது உன்னோட ஜீவ என்னது சிமன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். ஓகே, சோ இந்த மாதிரி அக்ரூரர் வந்து பகவானை வந்து விராட்டாவா வந்து அந்த சிருஷ்டியா கிரியேஷனா வந்து அவர் வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன ரூபங்கள் இருக்கு, ராமாதிமூர்த்தி கலா நியமேன திஷ்டன், பிரம்மா சொல்லுவாரு இத. அதே மாதிரி இவரும் சொல்றாரு, என்னென்ன ரூபங்கள் இருக்கோ, ராமா இருக்காங்க, நரசிம்மர் இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து உன்னோட எக்ஸ்பான்ஷன் தான், உங்ககிட்ட இருந்து தான் எல்லாருமே வராங்க. நீ எதுக்காக வந்திருக்கான்னா, இங்க வந்து இங்க நாங்க புத்தி இல்லாம அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு நீ வந்து போதனை பண்ணி நீ அவங்கள வந்து திருப்பி ஆன்மீக லோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நீ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூபங்கள் வந்து நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அக்ரூரர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மத்ஸ்ய ரூபத்துக்கு நான் வந்து இது பண்றேன். இந்த பிரளயம் வந்திருக்கும் போது எல்லாமே அழிஞ்சு போகும்போது நீ மத்ஸ்யாவை வந்து நீ வந்து காப்பாத்தின, அதனால அந்த மத்ஸ்யாவை நான் வந்து வணங்குறேன். ஹயக்ரீவர் மது கைட்ட பண்ற அரக்கர்கள் ரொம்ப கொடுமையா இருக்கும்போது நீ ஹயக்ரீவரா வந்து எங்களை வந்து காப்பாத்தின, நான் அந்த ஹயக்ரீவரை நான் வந்து வணங்குறேன். நீ வந்து கூர்ம அவதாரமா இருந்து மந்தார மலையை வந்து உன் முதுகுல எடுத்துட்டு நீ வந்து இது பண்ண, ஸோ அந்த கூர்ம அவதாரத்தை நான் வந்து இது பண்றேன். அப்புறம் நீ பூமியை வந்து கர்ப்பக்கடல்ல இருந்து தூக்கி நீ வந்து வராக சுவாமியா வந்த, ஸோ அதனால அந்த வராக சுவாமியா நான் வந்து வணங்குறேன். நீ வாமனாவா வந்து நீ சின்ன பையன் வாமனாவா இருந்துட்டு நீ திருவிக்கிரமனா அப்படியே 3 லோகத்தையும் நீ அளந்தியே, அந்த வாமனைய நான் வந்து வணங்குறேன். நீ பிருகுகளுக்கு தலைவன், அதாவது பரசுராமரை குறிக்கிறது, பிருகுகளுக்கு தலைவனா. ஸோ பரசுராமரை வந்து இந்த ராஜாக்கள் ரொம்ப அநியாயம் பண்ணும்போது அவங்களெல்லாம் நீ வந்து கொன்னு தீத்த, அந்த பரசுராமரை நான் வணங்குறேன். நீ ராமனா வந்து ராவணனை இது பண்ணுன, இப்போ நீ வந்து இங்க கிருஷ்ணனா நீ இருக்கிற, நீ எனக்கு வசுதேவரா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா நீ தான் வந்திருக்க, புத்தரா நீ தான் வந்து வரப்போற, கல்கியா நீ தான் வரப்போற. ஏன்னா அந்த டைம்ல புத்தரும் வரல, கல்கியும் வரல. ஆனா அக்ரூரர் மென்ஷன் பண்றாரு, யோசிச்சு பாருங்க, அக்ரூரர் வரும்போது புத்தர் கிடையாது, கல்கியும் கிடையாது. இப்ப நம்மளுக்கு புத்தர் முடிஞ்சிச்சு, கல்கி இனிமேல் தான் வரப்போகுது. ஆனா அப்பமே அக்ரூரர் சொல்றாரு, இனிமேல நீ தான் வந்து இந்த வேத விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காக புத்தரா வருவ. ஆக்சுவலி புத்தர் வந்து வேதத்தை கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ணிட்டாரு, நீ வந்து வேத இதை வந்து கம்ப்ளீட்டா இது பண்றதுக்காக நீ வருவ, அந்த மாதிரி சொல்றாரு. ஈவன் சிவபெருமான் சங்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா, சிவன் வந்து சங்கராச்சாரியாரை வந்து திருப்பி வேதத்தை வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இது கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா கலைச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? சப்பாத்தி மாவு போடும் போதோ இல்ல மாவு பேசும் போதோ இது வேலைக்கு ஆகாது, மொத்தமா தூக்கி போட்டு மொத்தமா திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வேத இது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு தப்பா பண்ணும்போது பகவான் புத்தரா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி சிவபெருமான் கிட்ட சொல்லி சங்கராச்சாரியாரை வந்து திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அக்ரூரர் வந்து சொல்லி நீதான் அதுன்னு எல்லாம் சொல்லி இப்போ கடைசியா பந்தப்பட்ட ஆத்மாக்களை பத்தி சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த லோகத்துல, இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் தான் யாரு, தான் ஆத்மான்றதே மறந்து போய் அவங்க நான் ஆணு, நான் பெண்ணு, நான் அம்மா, நான் அக்கா அப்படின்ற மாதிரி பொய்யான அடையாளங்களை தூக்கிக்கிட்டு ஒரு பிறவியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆத்மா, இந்த உடல், அந்த உடல்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க.
ஈவன் நான் கூட இதுல ஒரு விதி விலக்கல, இங்கதான் வருது பாருங்க, ரியலைசேஷன் வருது பாருங்க. அக்ரூரர் சொல்றாரு, அந்த இதுல நான் கூட விதி விலக்கல, நானும் அதுதான், இது என் குடும்பம், இது என் பொண்டாட்டி, இது என் பிள்ளைங்க, இது என் சொத்து, இது என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நான் பெர்மனன்ட் திங்ஸ், அதாவது தற்காலிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் இதுதான் என்னோட நித்தியமான விஷயங்கள் நினைச்சு என் புத்தி இந்த மாதிரி இருக்கேன். நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன், எப்பவுமே நான் துவந்தத்திலே இருக்கேன், உன்னைய நான் மறந்துட்டேன், நீ தான் எல்லா இன்பத்துக்கும் சுரங்கம், ரிசர்வாயர். எப்படி ஒரு டேம்ல இருந்து எல்லா தண்ணியும் வருது, அதே மாதிரி அந்த கிருஷ்ணா நீ தான் எல்லா இன்பங்களுக்கும் அடைக்கலம் அப்படின்றது கூட நான் தெரியல. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒருத்த ஒரு பூச்சி சொல்றாரு, ஒரு பூச்சி நல்ல தண்ணி தடாகமா இருக்கு, நல்லா அதுல வெயில் எல்லாம் படாம நல்ல செடி கொடி எல்லாம் அந்த தண்ணியில அழகா இருக்குது, நல்ல பச்சை பசேல் இந்த தாமரை கிமரெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை விட்டுட்டு அங்க நல்ல உணவெல்லாம் இருக்குது அதுக்கு சாப்பிட்றதுக்கு, ஆனா அதை விட்டுட்டு அதுல இருந்து ஒரு மீன் மாதிரியோ இல்ல வேற ஏதோ ஒன்று ஒரு பூச்சி அது நான் எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட்ல நின்று தண்ணியை தேடிட்டு இருந்தா, ஒரு தவளைக்காவே வச்சுக்கோங்களேன், ஒரு தவளை இந்த மாதிரி துள்ளி துள்ளி ஒரு டெசர்ட்ல தண்ணி எங்க இங்கதான் தண்ணி இருக்கு அங்கதான் தண்ணி இருக்குன்னு தேடிட்டு இருந்தா எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரி கிருஷ்ணா நீ தான் எல்லா இதுக்கும் பிறப்பிடம், எல்லா சுகத்துக்கும் எல்லா சந்தோஷத்துக்கும் பிறப்பிடம். ஆனா நான் என் பொண்டாட்டி கிட்ட, குழந்தைங்க கிட்ட, வீடு கிட்ட, சொத்து கிட்ட, பதவி அந்தஸ்துன்னு சொல்லி நான் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கேன். அந்த பூச்சி அந்த தவளை எவ்வளவு முட்டாளோ அதே மாதிரி நானும் ஒரு முட்டாளா இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் உன்கிட்ட வந்திருக்கேன், உனக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு, உன்னை கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எதனால அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால நான் நீ நினைச்சிட்ட இவனுக்கு போதும், இனிமேல பிறப்பு இறப்பு போதும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதனாலதான் நீ எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க. அப்ப எனக்கு இதே கடைசி ஜென்மம், அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜென்மங்கள் நான் எடுத்தோம், இந்த ஜென்மத்துல உன்கிட்ட உன்னோட சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அக்ரூரர் சொல்றாரு, அதனால எல்லாத்துக்கும் மாஸ்டரா இருக்கக்கூடிய, எல்லாமே அடைக்கலமா இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய உன்னை நான் வணங்குகிறேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி ப்ரே பண்ணணும். அப்ப நம்ம யோசிக்கணும், எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்துட்டோம், ஆனா இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பகவத்கீதா கிடைச்சிருக்கு, சைத்தன்ய மகாபிரபு கிடைச்சிருக்காங்க, மகாமந்திரம் கிடைச்சிருக்கு, பகவத்கீதை கிடைச்சிருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சிருக்கு, குரு கிடைச்சிருக்காங்க, ஆச்சாரியா கிடைச்சிருக்காங்க, வைஷ்ணவா கிடைச்சிருக்காங்க. இது எதனால? பகவானே நீ முடிவு பண்ணிட்ட, இந்த ஜென்மத்தை எனக்கு முடிக்கணும்னு முடிவு பண்ணி தானே இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய 60-70 பேரு, அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அக்ரூரர் சொல்ற மாதிரி நம்மளுக்கு இந்த வாட்டி முடிக்கணும்னு பகவான் முடிவு பண்ணியிருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு இணங்கணும். அவரோட இச்சைக்கு நம்ம இணங்கி போனா முடிச்சு கொடுத்துருவாரு. இல்ல நான் அப்புறம் வரேங்க, நீங்க போங்க, நான் அடுத்த பஸ்ல வரேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா விட்டுருவாரு, சரிப்பா நீ போப்பா, நம்மளை கம்பல் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் முடிவு பண்ணி இந்த வாட்டி கூட்டிட்டு போகணும்னு அக்ரூரர் எப்படி முடிவு பண்ணியிருக்காரோ அதே மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம இல்லைங்க, இந்த பஸ் கலர் நல்லா இல்லைங்க, நான் அடுத்த பஸ்ல வரேங்க, இந்த பஸ்ல ஏசி இல்லைங்க, நான் வரலங்க. சில பேர் செய்வாங்க, பாத்திருக்கியா? இந்த பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு, இந்த விஷயம் எல்லாருமே செய்வோம், இந்த பஸ் கூட்டமா இருக்கு, நான் அடுத்த பஸ்ல வரேன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது அல்பமான பௌதிக விஷயத்து மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்னால இந்த ஜென்மத்தை நம்ம விட்டுறக்கூடாது. கிருஷ்ணர் இத்தனை விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம இந்த ஜென்மத்தை நம்ம முடிச்சுட்டு போறணும் முடிவு பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு நம்மளோட அல்பமான புத்தினால, மட்டமான புத்தினால நம்ம இதையும் அதையும் ஆசைப்பட்டு இந்த ஒரு கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஹரிஓம் தத்சத். ஸோ அதனால ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தெரியறதா ப்ரேயர் எவ்வளவு முக்கியம்னு? எப்படி நம்ம என்னைக்காவது இதை மாதிரி யோசிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம 25-50 வருஷமா நம்மளும் சாமி கும்பிடுறோம்.
அக்ரூரர் யோசிச்ச மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பிரார்த்தனைனா இந்த மாதிரி இருக்கணும். நின்று சாமி கிட்ட கண்ணை மூடி, கிருஷ்ணா, ஓகே கண்ணை திறந்துக்கோங்க, கிருஷ்ணரை பாருங்க, நல்ல திவ்யமான ரூபத்தை பாருங்க. யோசிக்கணும் அப்படியே நம்ம லைஃப், நான் எப்படி இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப ஏன் இப்படி இருக்கேன், கீதால இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன், பாகவதம் இப்படி சொல்லியிருக்கேன், கிளாஸ்ல பிரபு அப்படி சொன்னாங்களே, ஆனா நான் இப்படி இருக்கேனே, எனக்கு இது மேல அட்டாச்மெண்ட், அது மேல அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவரோட பாதத்துல போடணும். என்னால முடியலையே, நான் இப்ப கூட இந்த மாதிரி சினிமா அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேனே, குழந்தை குட்டின்னு அலைஞ்சிட்டு இருக்கேனே, இப்படி நான் போயிட்டு இருக்கேனே, இப்படி எல்லாம் சொல்லி அவர்கிட்ட, கிருஷ்ணா நீ என்னை எப்படியாவது தூக்கி கொடுக்கூடாது, நீ முடிவு பண்ணிட்ட, எனக்கு அந்த ஒரு நல்ல அந்த ஒரு திருடமான ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இது இல்ல, அந்த உறுதியே அந்த சக்தியை நீ எனக்கு கொடு, அப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர்கிட்ட. என்ன இந்த வாட்டி முடிச்சு விட்டுருமா, இந்த வாட்டி என்ன எப்படியாவது முடிச்சு விட்டுரு, அரியஸ் எல்லாம் வைக்காத. நம்ம பசங்க எல்லாம் கேட்பானுங்க தெரியுமா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இதான் கடைசி வருஷம், இந்த வாட்டி விட்டோன்னா சர்டிபிகேட் கிடைக்காது இல்லையா, எப்படியாவது 4 அரியஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல 1 வச்சிருக்கேன், செகண்ட் இயர்ல 2 வச்சிருக்கேன், இந்த வருஷம் எப்படி எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டோம், வெளியில வரும்போது என்கிட்ட டிகிரி சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பயத்தோட, அந்த ஒரு ஃபியரோட, அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம பகவான் கிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். இந்த வாட்டி எப்படியாவது முடிச்சு விட்டுரு கிருஷ்ணா, நான் இந்த மாதிரி முட்டாள், அக்ரூரரே சொல்றாரு பாருங்க, நான் ஒரு முட்டாள், அது மாதிரி நம்மளும் சொல்லணும், நான் ஒரு முட்டாள், இவ்வளவு பாவதிகத்தை கேட்டேன், இவ்வளவு பாகதம் கேட்டேன், நான் இப்பவும் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இது சரியா படுறதா உங்க எல்லாருக்குமே? நியாயமா படுறதா இல்ல அக்ரூரர் கொஞ்சம் ஓவரா பண்றாரு, இவ்வளவு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரபு, கரெக்டா இருக்கு பிரபு, நல்லா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கு பிரபு. இப்படி எல்லாம் நமக்கு தோணும். கரெக்ட் தான், முட்டாளா தான் இருக்கும் எல்லாம். நாளா முட்டாளா தான் இருக்கேன், சத்தியமா நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா நாராயணா. நான்லாம் ரெடியா இருக்கேன், பகவான் எப்ப அழைப்பாருன்ட்டு அப்படியே கைய உதறிட்டு இருக்கேன். சூப்பர் மாதாஜி, சூப்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், உட்கார்ந்து காமிக்கணும், அதுல கரெக்டா இல்லையா? அப்பதான் நீ நம்பிக்கை இருக்கு. டேய் நான் இதெல்லாம் குதிச்சிருவேன்டா, இதெல்லாம் நான் ஈஸியா ஏறிடுவேன்டா, ஏறி காமி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்பதானே கரெக்ட் அது. அப்போ நம்ம பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம பகவான் மேல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். பகவான் நமக்கு எவ்ரிடே, நம்ம பகவான் கிட்ட போறதுக்காக, வைகுண்டம் கோலோகம் போறதுக்காக எவ்ரிடே நம்மளுக்கு சின்ன சின்னதா, உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காரு, இன்னைக்கு என்கிட்ட எப்படிடா நீ கும்பிடணும், பிரார்த்தனை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆன்சரே நான் அவுட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த கிளாஸை கேட்டா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், ஆக்சுவலி ஒரிஜினலா போய் பாகவதத்துல போய் அக்ரூரர் சொன்ன அந்த பிரார்த்தனையை ஒரு முறையாவது, டெய்லி பண்ண முடியல, என்னால பைஹார்ட் பண்ண முடியல, நம்ம எல்லாம் ஜம்பகா மாதாஜி மாதிரி அறிவாளி கிடையாது, மைதிலி மாதாஜி மாதிரி அறிவாளி கிடையாது, கீதா மாதாஜி உங்களுக்கெல்லாம் அருமையா ஸ்லோகம் வரும், நம்மளுக்கு அவ்வளோலாம் வராது. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி சமஸ்கிருதம் வந்தா சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு போங்க, அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அக்ரூரரோட டிரான்ஸ்லேஷன்ஸ் மட்டும் 40வது அத்தியாயம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல 40வது அத்தியாயத்தை எடுத்தா அங்க அக்ரூரோட பிரார்த்தனைகள், அந்த மொத்த சாப்டர்ல இல்ல, அதுல நடுவுல ஒரு போர்ஷன் வரும், அந்த போர்ஷனை அப்படியே அக்ரூரர் வாச்சான்னு வரும், அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் எங்க முடிக்கிறாரோ அது வரைக்கும் அதை வரைக்கும் படிச்சா அட்லீஸ்ட் ஒன் டைம் நம்ம அக்ரூரோட பிரார்த்தனை பண்ணிருக்கலாம். கரெக்டா இல்லையா? இப்ப நான் பண்ணிட்டேன், நான் படிச்சா நான் பண்ணிட்டேன், நீங்க கேட்டுட்டீங்க, 3 விஷயம் நடந்திருக்கு. பட் நம்மளும் ஒரு வாட்டி படிப்போமே, செய்யலாம். சோ அதுதான் அப்ளிகேஷன். எனக்கு தனியா எனக்கு ஒழுங்கா பண்ணிக்க தெரியாது, கிருஷ்ணர் முன்னாடி உட்காருங்க, அந்த தசமஸ்கந்தத்தை எடுங்க, உட்கார்ந்து அதை அப்படியே ஒரு வாட்டி வாசிச்சு, கிருஷ்ணா இதெல்லாம் அக்ரூரர் சொன்னது, ஆனா நானும் சொல்றேன் உனக்கு, எனக்கு தனியா பண்றதுக்கு எனக்கு தெரியாது, அதனால அவங்க சொல்றதே நான் திருப்பி சொல்றேன், தப்புன்னு இல்லைல்ல, கரெக்டான ஆன்சர் இருக்கும்போது அது திருப்பி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டா? ஸோ எப்படி நம்மளுக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுது, ஒருத்த கேட்குறா இது என்ன பஸ்ஸுங்க வருது அப்படின்ட்டு, பக்கத்துல இருக்கிறவர் நல்ல கண்ணு தெரிக்கிற சின்ன பையன், அம்மா அது பாட்டிமா அது 19A வருது அப்படின்றான். அவங்களுக்கு சின்ன பையன் சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு டவுட்டு, திருப்பி நம்மகிட்ட கேட்குறாங்க, அப்ப நம்ம ஓரளவுக்கு பார்க்குறோம், நம்மளுக்கு பையன் சொல்றான் கரெக்டு தான் 19A, இல்லை சின்ன பையன் 19A சொன்னான்றதுனால நான் 20Aன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அது உண்மை 19Aன்னா அதே நம்மளும் ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி அக்ரூரர் சொல்றாரு, அதை நம்ம ரிப்பீட் பண்றது as good as same. அண்ட் கிருஷ்ணா அந்த பிரார்த்தனையை ஏற்றுப்பார். மனசார பண்ணுங்க. ஹரி ஓம் தத்சத். பாகவதம் கிரந்தராஜ் கி ஜாய், ஷிலா பிரபுபாத் கி ஜாய், ஷிலா குரு மகாராஜ் கி ஜாய், நிதாய் கௌர் பிரேமானந்தே, ஹரி ஹரி போல்.
ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பிரபு. இந்த பிரார்த்தனை சூப்பரா பாடுனீங்க மாதாஜி. இல்ல நாங்க இன்னைக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தினம் இந்த சத்சங்கத்துல இருந்தா கொஞ்சம் புத்தி வரும். மனசு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி வேண்டிக்க தெரியணும். நேசிக்கணும். தேங்க்யூ அது மாதாஜி. உங்களுக்கு தர்மிதா மாதாஜி எல்லாம் சிறு வயசுலயே கிடைச்சிருக்கு. வனிதா மாதாஜி உங்களை கீதா எல்லாரையும் நான் ராத்திரி கூட நினைச்சுட்டே இருப்பேன் பிரபுஜி. பகவானை நினைச்சிட்டு உங்களை எல்லாம் நினைச்சிட்டு. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு எல்லாம் இந்த வயசு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஹரே ஹரே. சிறு வயசுலயே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. எப்படி பிரபுஜி பக்தி வந்தது? என்னங்க மாதாஜி? நீங்க அவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கீங்க, உங்களுக்கு அப்பவே எப்படி பக்தி வந்தது? அம்மா அப்பா எல்லாம் ஐயோ, அது சின்ன டிவோஷன்ல வயசுலாம் இல்ல மாதாஜி. அந்த எனக்கு தலைக்கு மேல இருக்க அந்த போட்டோ பார்த்து சொல்றீங்களா? அது நான் எடுக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு மாதாஜி. இப்ப எனக்கு 54 வயசு. உங்க குடும்பத்துல எல்லாரும் டிவோஷன்ல இருந்தாங்களா பிரபுஜி? இல்ல மாதாஜி, நான்லாம் மகா பொறுக்கி மாதாஜி. என்ன இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஓடி போயிடுவா மாதாஜி. அந்த லெவலுக்கு மோசமானவன். எல்லாம் என்னோட சிக்ஷா குரு பரதாகரதாஸ் பிரபு என்னை வந்து அப்படியே தான் பையன் மாதிரி என்னை வந்து வளர்த்தாரு. அப்படியே ஒரு விஷயமும் சொல்லி சொல்லி. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மேல எனக்கு அதீத நம்பிக்கை. அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் நானு. அவரு குடும்பத்துல இருக்கிறது, குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவர் சொல்லிதான் செஞ்சார். ஸோ எவ்ரிதிங் அவர் என்ன சொல்றாரோ, என்ன கார் வாங்க சொல்றாரோ, இது செய்ய இது செய்யாத கேட்பேன். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எது பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன். சோ அது கிருஷ்ணர் அவர் மூலியமா என்ன வந்து கைட் பண்ணார் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. பிரபுஜி, நான் வந்து பக்தருடைய பாத தூளிகை இது பண்ணப்ப நான் நைட்டு உங்களை நினைச்சு உங்க 4 பேருதை நெத்தியில புசிக்கிற மாதிரியே நினைப்பேன் பிரபுஜி. ஹரி நாராயணா நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா கேசவா ஹரி போல். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்களுக்கு வயசாகி கிடைச்சிருக்குது பிரபு. உங்களுக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிருக்குது. அது பெரிய கிரேட். அது பெரிய இது பிரபு. நல்ல இது. ஹரே கிருஷ்ணா. கந்தவேலன் பிரபு, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க? சொல்லுங்க. அந்த அக்ரர் புக் என்கிட்ட இல்ல பிரபு. நீங்க குரூப்ல போட முடியுமா அந்த இது? அந்த பிரார்த்தனையை குரூப்ல போடுமா? சரி. விவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. போடுறேன் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சோ மச். அதெல்லாம் அவ்வளவு பகவானுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் மாதாஜி. ஹரி ஹரி. சரி, நம்ம எல்லாருமே பாக்யவான். நம்ம எல்லாருமே போறோம் மாதாஜி. நம்ம எல்லாருமே பாக்யவான். பிரம்மாண்டே கோனே. நம்ம எல்லாருமே எப்படியாவது இந்த வாட்டி நம்ம குருவை பிடிக்கிறோம், போறோம். ஏன்னா குரு இல்லைன்னா திருப்பி ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஸோ எப்படியாவது குருவோட காலை பிடிச்சி எடுத்து நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம வந்து கண்டிப்பா இந்த பிராணம் போறதுக்கு முன்னாடி எப்படியும் போக போகுது. இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு ஒரு நாள் போக போகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடணும். எலிஜிபிலிட்டி ஆயிட்டு நம்மளுக்கு வந்து போறோம். சரிங்களா? ரீகேப் கேட்போமா இப்போ? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. யார் ரீகேப் இன்னைக்கு? கிருஷ்ணா குருஜி. அடியேன் குருஜி. போன வாட்டி நீங்க தான் பண்ணீங்கல்ல? அடியேன் குருஜி. இன்னைக்கு என்ன பாக்கியம் தெரியல. உங்களுடைய கருணை, உங்களுடைய கிருஷ்ண குரு மகாராஜுடைய கருணை, எல்லாருடைய கருணை தான். இன்னைக்கு காலையில 5:05 தான் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான கிளாஸ் எனக்கு மறுபடியும் ரீகேப் கொடுத்துருக்காங்க. நானே எதிர்பார்க்கல. 5:05 எந்திரிச்சு சாட்டிங் பண்ண பாக்குறேன். மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பார்த்தேன். லேட்டா தான் வந்து அதனால எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண அமர்த்திட்டு போட்டு படுத்துட்டு அப்புறம் பார்த்தா எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஒரு என்ன சொல்றது, இந்த பிரார்த்தனையை எனக்கும் சொல்ல வச்சதுக்கு எல்லாருக்கும் கண்ணீரோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்ணீர் தான் வருது. இந்த அருமையான கிளாஸ் எனக்கு பண்ண கொடுத்ததுக்கு சில பிரபுபாதாக்கு ஜெய், குரு மகாராஜுக்கு ஜெய், என்னுடைய சிஷ்ய குருவான உங்களுக்கும் ஜெய், இங்க இருக்க பக்த கோடி எல்லாருக்கும் தண்டாத் பிரணாம் சொல்லி என்னோட கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நீங்க எல்லாம் துணையா இருக்கணும். கரெக்டா சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் குறிச்சு வச்சிருக்கேன். அந்த பிரார்த்தனையை நானும் சொல்லி முடிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. முதல்ல இன்னைக்கு பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம் பார்க்க போறோம். அதாவது 6.47. இதுல வந்து 3 விஷயம் சொன்னாங்க. நம்பிக்கை, பஜா, யுத்தா. இந்த 3 வார்த்தை தான் மெயினா நமக்கு வந்து குருஜி சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மேலாப்புல சொன்னாங்க, ட்ரைலர் மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 2ல இருந்து வரிசையா சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப இனி அடுத்து 6ல இருந்து 12 வரை பூரா பக்தி யோகம். நிறைய விஷயம் சொன்னாலும் இனிமே நமக்கு பக்தி யோகத்தை பத்தி படிக்க போறோம். அது எப்படி இருக்குன்றதான் மேலாப்புல சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னாங்க. மெயினா என்னன்னா நம்பிக்கையை பத்தி தான் திருப்பி திருப்பி நமக்கு வந்து குருஜி இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை எப்படின்னா, இப்ப நம்ம பகவானுக்கு ஒரு ஆரத்தி பண்றோம், இல்ல ஒரு பகவானுக்கு இது பண்றோம், அது வந்து ஸ்ரத்தமா பண்ணணும், நம்பிக்கையா பண்ணணும். அப்படி இல்ல நான் இங்க சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது என் மைண்ட் அங்க இருக்கணும், ஆரத்தி பண்ணும்போது ஆரத்தி பண்ணிக்கிட்டு நான் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஆரத்தி பண்ணாம அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சு பகவானை மட்டும் பார்க்கணும். நம்ம கண் பகவானை பார்க்கணும், அந்த ஸ்லோகம் பகவான் வார்த்தை இந்த பகவானோட ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணாதான் அவன் தான் ஹையஸ்ட், மோர் ஹையஸ்ட், மோஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருந்து சொல்லி நமக்கு வந்து குருஜி இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை வர்றதுக்காக நமக்கு இந்த இதுல வந்து ஒரு மகா மந்திரமும் கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஸோ அந்த சொன்னா கூட போதும் நமக்கு அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்தாங்க, 2-3 உதாரணம். எப்படின்னா, ஒரு சேர்ன்ற உதாரணம் சொன்னாங்க. அதாவது சேர் எப்படின்னா அது உடையின்றது எப்படி நம்ம தூக்கி போட்டு உடைச்சு பாக்குறோம், அந்த மாதிரி நமக்கு பகவான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அவர் மேல ஃபுல் நம்பிக்கை, ஃபுல் ட்ரஸ்ட். நான் நம்புறேன், எனக்கு நீதான் கதி, வேற எதுவுமே இல்ல. நான் இதை 90 சொல்லிட்டே இருப்பேன், எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். அப்படி இப்ப நான் ஒரு 16 சாண்டிங் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்லாமா? எப்ப எந்த வேலை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு அந்த வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அப்ப பகவானுக்கும் நம்ம மேல ஒரு இது வந்து அந்த இது வரும். அவன் தான் நம்பர் 1 யோகி அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போறது, ஒரு 2 பேர் டாக்டர்கிட்ட போறாங்க. ஒருத்தருக்கு வந்து உடுப்பாரு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து அதை நம்பிக்கையோட செய்யறாங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு வித்தியாசம் தெரியுது. அந்த மருந்து கொடுத்தா தெரியுமா இவருக்கு என்ன எப்படி தெரியும், அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் தேட மாட்டாரு. ஆனா அந்த நம்பிக்கையோட மாத்திரை சாப்பிட்டவரு கண்டிப்பா நல்லா வந்திருப்பாரு. அதையும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, நம்பிக்கை பகவான் மேல நம்ம பண்ணக்கூடிய பகவானுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறோமோ அந்த அளவுக்கு அதுதான். அதாவது ஒரு கடமையா செய்யாம, அதாவது இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கோம், நமக்கு டெய்லி குரு சொல்லி கொடுக்குறாங்க, பகவத்கீதை படிக்க சொல்றாங்க, அது ஒரு கடமையா செய்யாம இதை வந்து நம்பிக்கையோட ஃபுல் ட்ரஸ்ட், நான் பகவான் தான், நான் வந்துட்டேன் நமக்கு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு, குருஜி சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு இது கிடைச்சிருக்குன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கு இந்த 67 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம முழு நம்பிக்கையோட சொல்லி நம்ம பகவானை சேர்றதுக்கான வழிமேசை செய்வோம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அடுத்து பாகவதம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவ். பாகவதம் கிளாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது காலையில எனக்கு இது சொல்லும் போதுதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஸ்லைடை தான் பின்னாடி எனக்கு வச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் அந்த நேத்தி தான் பண்ணேன் நான் இந்த ஸ்லைடு கிளாஸ்ல. அதைத்தான் திடீர்னு எனக்கு கிருஷ்ணா வேற ஸ்லைடு தான் வச்சிருந்தேன், எனக்கே தோறல. திடீர்னு இதை வைன்னு சொன்ன பாருங்க, நான் அதை வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். கடைசியில கிளாஸ் முடிச்சு தெரிஞ்சு இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவர் எப்படி யமுனை நதியில உட்காந்துட்டு சந்தியானம் பண்ணும் போது ஆரம்பிக்கிறாரு, கீழே பாக்குறாரு பகவான் இருக்காரு, மேல பாக்குறாரு கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு. அப்ப அவருடைய பிரார்த்தனை ஆரம்பிக்கிறாரு. எப்படி பிரார்த்தனை பண்றாரு, இந்த உலகத்துல உள்ள எல்லாமே நீதான், இந்த சிருஷ்டி, இந்த மரம் செடி கொடி மலை காற்று பூமி எல்லாமே நீயா தான் இருந்திருக்க. ஆனா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், இந்த பௌதிக லோகத்துல பௌதிக இன்பங்களால கஷ்டப்பட்டு தெரியாம. சோ இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படியே அவருடைய பிரார்த்தனை வைக்கிறாரு. இந்த பிரார்த்தனைகள்ல இதை சொல்லும் போது நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குருஜி சொல்லி கொடுத்தாரு. சிவபெருமானோட பிரார்த்தனை, குந்தியோட பிரார்த்தனை, கஜேந்திர பிரார்த்தனை, அப்புறம் துருவனோட பிரார்த்தனை, அப்படி பல விஷயங்கள் நமக்கு பிரார்த்தனைகளை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவருடைய அப்புறம் அவர் எப்படி நமக்கு ஒரு அக்ரூர் வந்து அவரை வந்து சொல்றாரு அப்படின்னா, பகவானே கிருஷ்ணா, நீ இந்த உலகத்துக்கு வந்து பல ரூபங்கள் கொடுத்திருக்க. அக்ரீவர், ஊர்மர், வராகி, வாமன், பரசுரர், ராமர், கிருஷ்ணர், புத்தர், வரப்போற கல்கி. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இனி வரப்போறது, வந்தது, வரப்போறது எல்லாமே குருவர் முதலே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு அருமையா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வேதங்கள் எப்பெல்லாம் தப்பா போகும்போது அதெல்லாம் திருத்துறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. நம்ம சப்பாத்தி மாவு சரியா வரலாம் தூக்கி போட்டு பூசா செய்வோம், அதே மாதிரி சிவபெருமான் வந்து வேதங்கள் சரியா போனதுனால சங்கராச்சாரியர் மூலமா திருப்பி ரெஃப் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்ததை பத்தி அதையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ வந்து பாலைவனத்துல போய் தவளை போய் தண்ணிக்காக எப்படி தேடுதோ, அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து பல விஷயங்களை தேடிட்டு இருக்கோம். அந்த ஒரு முட்டாள்தனமா இல்லாம நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அருமையான அந்த மகா மந்திரத்தை சொல்லி பகவத்கீதை படிச்சு பாகவதம் படிச்சு, அதே மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அக்ரூரோட அந்த தரிசனத்தை அந்த ஸ்கந்தத்துல போய் நம்ம எல்லாரும் முடிஞ்சா குரூப்லயும் போடுவாங்க, அதையும் படிச்சு இன்னைக்கு
எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிக்க நினைக்கிறேன் குருஜி. சோ அந்த தரிசனத்தை திருப்பி நம்ம படத்துல நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தண்டாத் பிரணாமம். ஹரே கிருஷ்ண பிரபு, நல்லா விளக்கமா சொன்னீங்க பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது பாயிண்ட் விட்டு இருந்தா சொல்லி கொடுங்க குருஜி. என்ன பாயிண்ட் பிரபுஜி, அதான் பாயிண்ட் விட்டாலே நீங்க திருப்பி நாளைக்கு ஸ்லைட்ல போட்டுருவீங்களா? ஜெயஹோ. அந்த படம்லாம் எல்லாரும் பாக்குறீங்களா? டெய்லி ஒரு 6-7 படம் போட்டுட்டு இருக்காரு இன்னையோட கிளாஸ்ல. அதோட அழகா தத்ரூபமான அந்த போட்டோஸ்லாம், ஏன்னா ஒரு சிலது நம்மளுக்கு வந்து இமேஜின் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு நம்ம படமா பார்க்கும்போது, ஏன்னா நம்ம செவியில கேட்டிருக்கோம், அப்ப கண்ணுலயும் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கிறது இல்லையா? ஓ இப்படிதான் இங்க நாராயணரையும் இங்க கிருஷ்ணரையும் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஹரிசங்கர் பிரபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அவர் முங்கிய யமுனையில அப்படி குளிக்கும் போது ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல அவர் வந்து பாக்குறாரு. ஸோ பாதி வரைக்கும் மேல கிருஷ்ணரா இருக்காரு, மிச்ச பாதிக்கு கீழே கிருஷ்ணர் பாதி தெரியணும் இல்லையா? ஆனா அங்க நாராயணர் தெரியுறாரு. ஸோ கிருஷ்ணர் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, நான் தாண்டா நாராயணரு அப்படின்றத அவர் வந்து அங்க வந்து காட்டுறாரு. சரிங்களா? எஸ், இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு பிரபுஜி. நம்ம வாஞ்சிச்சா கல்ப சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிடலாம். அப்படியா? ஏன் அப்படி? சரி. கிருபா சிந்துभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत गौरी वैष्णव की जय. श्रील प्रभुपाद की जय. श्रील गुरु महाराज की जय. ஹரிசங்கர் பிரபு, உங்களுக்கு லேட் ஆயிடுது டியூட்டிக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, थैंक यू 8:10 ஆயிடுச்சு. யா லேட் ஆக போகுது டியூட்டிக்கு. ஹரிபா போயிட்டாங்க. தென் வித்